நான் வண்ணார்பேட்டை எஸ்.எஸ். குமார் பேசுகிறேன் ஐயா. ஆமாம், நான் ஒரு சாதாரண இசை கலைஞர் ஐயா. எங்கள் அப்பா கூட கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா கூட நான் தாளங்களம் போட்டு போய்கிட்டு பிற இடைகள் சங்கர அண்ணாவி கூட தாளம் போட்டிருக்கேன். சிங்களத்தர் அண்ணாவியை பார்த்துருக்கேன், சமூகசுந்தர அண்ணாவி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ராஜகுட்டி அண்ணாவி இவங்களெல்லாம் இவங்க வழியிலலாம் இவங்கெல்லாம் வாசிக்கிறதை பார்த்து தான் நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அடுத்தால ஆர்மினரி காளிதாசன் அவங்க பெஸ்ட்டு. அடுத்தால எஸ்கே சுகுமார் அண்ணன் அவங்க ஒரு பெரிய நாதஸ்வரம். நான் எங்கள் அப்பாட்ட படித்ததுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா சமுத்திரம் கலைமாமணி அவர்கிட்ட நான் ஒரு ஆண்டுகளாக சிச்சை வச்சேன், அவங்க கூட வாசித்தேன். அதுக்கப்புறம் நான் செட்டு நான் ஐயாண்டி மேலே செட்டு கட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரடிக்குளம் குருசாமி என்னாச்சு கூட அவங்க ஒரு குருநாதர், அவங்க கூட வாசிச்சிருக்கேன். அடுத்தால கோயில்பட்டி விவி மாரிப்பு மாமா அவங்க ஒரு குருநாதர்னு சொல்லலாம். இவங்களுடையெல்லாம் வாசித்து தான் அதுக்கு பிறகு குழந்தை ஆழ்வார், பாவூர் சத்திரம் முருகேசண்ணன் இவங்களெல்லாம் நான் சந்தித்து அவங்க கூடலாம் சித்தாளுக்கு நின்று அதுக்கப்புறம் தான் நாவசரம் வாசித்து இப்போ 34 வருஷமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். வண்ணார்பேட்டையிலேருந்து எங்கள் டீமில் முதல்ல இனிய இந்த அளவுக்கு செட்டு கட்டி உருவாக்குனது எங்கள் மாமா தவுல்காரர் பிச்சமணி, அவருக்கு வண்ணார்பேட்டை. அடுத்தால எங்கள் அண்ணன் முருகண்ணன் தவுல். அடுத்தால எங்கள் மாமா கடம்பூர் சீனி அவங்க பம்பை வாத்தியம். அடுத்தால மதியண்ணன் இங்கே உள்ளூர் வண்ணார்பேட்டை. அவங்கெல்லாம் இருந்து தான் என் கூட 18 வருஷம் ஆண்டுகளாக. அடுத்தால யசவன்குளம் முத்துமாலண்ண நாதசுரம் அவங்கெல்லாம் என் கூட 18 வருஷம் இருந்து என்னைய உருவாக்கி விட்டதே அவங்க தான். அவங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றியை நான் சொல்லணும். இன்றைக்கு நான் அந்த அளவுக்கு இருக்கேன்னா மூல காரணமே அவங்க தான். அடுத்தால் என் கூட ரொம்ப நாளாக 7 வருஷமாக பணி புரிஞ்சார் எங்கள் அண்ணாச்சி, பெரிய தோல் கலைஞர் அன்பழகன் அண்ணாச்சி. அடுத்தால சின்னத்துறை, அடுத்தால தொப்பண்ணாவி வந்திருக்காங்க, பிறகு அம்பை மாரிப்பண்ண வந்திருக்காங்க. இவ்வளோ இசை கலைஞர்களையும் வச்சு நான் தொழில் பார்த்துருக்கேன். அடுத்தால ராதாபுரத்தை சேர்ந்த ரஜினி முருகன், அவர் என் கூட கிட்டத்தட்ட 12 வருஷமாக பணி புரிஞ்சிருக்காரு. அவங்களாம் மறக்க முடியாது. வாழ்க்கையில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லா உழைச்சி எங்களுக்கு பேர் புகழையும் வாங்கி கொடுத்தவங்க. இன்னும் நிறைய சில கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் மறதியாக இருக்குது. சரி, நீங்கள் ரசித்து கேட்குற நான் ரசித்து கேட்க வேண்டிய நாவசரம் அண்ணன் எஸ்கே சுகுமார் அண்ணன். அடுத்தால டிஎல் குழந்தை ஆழ்வார், பனங்குடி பாம்பங்குளம் மணி அண்ணாச்சி இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய நாதஸ்வரம். இவங்கெல்லாம் வாசிக்கிறதை கேட்டு தான் நாங்கள் பின்னாடி வாசித்து இதுவும் இன்றைக்கி இந்த கலையை நாங்கள் நாட்டில் திறமையை காமிச்சு கொண்டு இருக்கிறோம். எல்லா விழாக்களுக்கும் வாசி கொண்டு இருக்கிறோம்.